ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மகளிர் உரிமை தொகைக்கான புதிய திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. என்ன மாதிரியான தளர்வுகள் அறிவிச்சிருக்கிறாங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு. இதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காம இருந்தது. கார் வச்சுருந்தா, அப்புறம் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு கிடைக்காம இருந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நிறைய தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான தளர்வுகள் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் இனிமேல் அப்ளை பண்ணால் உடனடியாக கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, மாதம் பெண்களுக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலேருந்து 1000 ரூபாய் வழங்குறாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த 1000 ரூபான்றது 1500 2000 கூட மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ புதுசாக ரேஷன் கார்டு போட்டவங்க, புதுசாக திருமணமாகி அப்ளை பண்ணவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்க கார் வச்சுருந்தா அப்ளை பண்ண நிறைய விதமாக ரிஜெக்ஷன் லிஸ்ட் நிறைய வந்தது. கொஞ்சம் சிலருக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, எல்லாருக்குமே கொடுக்கல. நிறைய பேருக்கு ரிஜெக்ஷன் வந்துகிட்டே இருந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, அதில் சில தளர்வுகள் அறிவிச்சிருக்கிறாங்க. என்னென்ன பார்த்திங்க அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டில் கார் இருக்குது, கார் இருந்தாலும் 4 சக்கர வாகனம் 2 சக்கர வாகனம் இருந்தாலுமே நீங்கள் இனிமேல் நீங்கள் அப்ளை பண்ணலாம், கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது இதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, கார் இருந்தால் கொடுக்க மாட்டோம், ரிஜெக்ட் ஆகிருந்தது அந்த அப்ளிகேஷன்ஸ். ஆனால் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் கார் இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணலாம். 4 சக்கர வாகனம் நீங்கள் வச்சுருந்தாலுமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் யாரானா ஒருத்தங்க அரசாங்க பணியில் இருந்தாங்க, அதாவது உங்கள் மாமனாரோ மாமியாரோ உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ யாராவது ஒருத்தர் அரசு பணியில் இருந்தாங்க அப்படின்னா, அவங்க குடும்பத்திலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு தளர்வுகள் உண்டு. அதாவது கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது, அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை உண்டு. இதை பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்துலேருந்து நீங்கள் அதற்காக விண்ணப்பம் பண்ணலாம். அதாவது அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்க நிறைய பேருக்கு இன்னும் வராமல் இருந்தது. அவங்களுமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இனிமேட்டு புதிய ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்கள்கிட்ட என்ன வெஹிக்கிள் இருந்தாலும் என்ன பணியில் இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, ஜாப்பை பொறுத்தளவில் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் கான்ட்ராக்ட் பேஸ்டில் நீங்கள் கொஞ்ச நாள் ஸ்பெஷல் பர்மிஷனில் நீங்கள் கொஞ்ச நாள் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. ஆனால் நான் இப்போ பண்ணலை, இதற்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணியிருந்தேன், அதனால் எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா, இனிமேல் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கும். அதாவது ஒரு சிலர் கான்ட்ராக்ட் பேஸ்டில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலர் டெம்ப்ரவரியாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, ஒரு சிலர் ஸ்பெஷல் பர்மிஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க கவர்மெண்ட் ஜாப்பில். அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா, இனிமேல் வரக்கூடிய நாட்களில் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி யாராவது நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை மாதம் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, கூடிய சீக்கிரமே அடுத்த எலெக்ஷன் வரும்போது நமக்கு இந்த 1000 ரூபான்றது 1500 இல்லை 2000 கூட மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சலுகைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க.